இவங்க என்ன மகளா தத்தெடுக்கதான் இந்த பூஜை நடத்துறாங்களா? இதுக்கப்புறம் இவங்களுக்கு பொண்ணதான் வாழணுமா? நாகமணி அடையணும், அவங்களை பழி வாங்கணும், எல்லாமே கனவா போயிடுமா? எங்க அப்பா அம்மாவை கொன்னவங்கள சாகடிச்சு நாகமணியை அவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு எங்க அம்மாவுக்கு மறுபடியும் எப்படி உயிர் கொடுப்ப? பார்வதி பரமேஸ்வர புத்ரி. பேர் என்னம்மா? அம்ருதா. பொண்ணு நெத்தில மஞ்சள் குங்குமம் வச்சு விடுங்கோ, பூமாலை போட்டு விடுங்கோ. அப்பா அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு நடுவில் உட்காந்துக்கோ. இப்போ நான் சொல்றத அப்படியே சொல்லணும். கடவுள் சாட்சியா நான் மனப்பூர்வமா, கடவுள் சாட்சியா மனப்பூர்வமா அமிர்தாங்கிற பெயருள்ள இந்த குழந்தைய எங்க வயிற்றுல பிறந்த குழந்தை மாதிரி, இந்த குழந்தைய எங்க வயிற்றுல பிறந்த குழந்தை மாதிரி பார்வதி பரமேஸ்வரனுடைய முன்னிலையில, கடவுள் முன்னிலையில, சாஸ்திர சம்பிரதாயப்படி நாங்க சரோஜா மற்றும் விக்ரம் தம்பதியர்கள் தத்தெடுத்துக் கொள்கிறோம். இன்னிலிருந்து இவ எங்களுடைய பொண்ணு. இந்த நிமிஷத்திலிருந்து அமிர்தா சரோஜா விக்ரம் தம்பதியுடைய மகளாக ஏத்துக்கிறாங்க. தர்மப்படியும் சாஸ்திரப்படியும் இனிமே இவங்க பொண்ணா இருப்பாங்க. சட்டப்படி என்னவெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் நீங்க அப்புறமா செஞ்சுக்கோங்க. வாவ், செம்ம பிசிக் அர்ஜுன் உனக்கு. ஹேய், நீ எதுக்காக என் ரூமுக்கு வந்த? என்ன இப்படி கேள்வி கேக்குற? உனக்காக டிஃபன் கொண்டு வந்திருக்கேன். ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க, நீ பாட்டுக்கு உள்ள வந்துட்ட. வரதுக்கு முன்னாடி கதவு தட்டிட்டு வரணும் தெரியாதா? என்னடா வயசு பொண்ணு மாதிரி இப்படி வைக்கப்படுற? நீ ட்ரெஸ் பண்றத பார்த்து பொண்ணுனா நானே வைக்கப்படல. நீ பொண்ணே கிடையாது, காட்டேரி. அதான் உனக்கு வெக்கமாவே இல்ல. இத பாரு, உன்கிட்ட நின்று பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்ல. நான் வெளியே போறேன். ஹே அர்ஜுன், உனக்காக நானே என் கையால டிஃபன் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. ஐ அம் சாரி மயூரி, நான் ஏற்கனவே லேட். அர்ஜென்ட்டா வெளியே போயிட்டு இருக்கேன். எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கேன். ஏன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம நீ பாட்டுக்கு வெளியில போனா எப்படி? எனக்கு ரொம்ப வேண்டியவங்கள நான் மீட் பண்ண போயிட்டு இருக்கேன். ப்ளீஸ் அர்ஜுன், அப்படியெல்லாம் சொல்லாத. ஒரு 5 நிமிஷம் தான், நானே உனக்கு கூட்டி விடுறேன். டேஸ்ட் பார்த்துட்டு போயேன். சாரி, ஐ அம் வெரி சாரி மயூரி. எனக்கு டைம் இல்ல. பை. அவ்வளவு அர்ஜென்ட்டா நீ இப்ப எங்க போற? இன்னைக்கு நான் ஒரு புது வேலையில ஜாயின் பண்ண போறேன். பை. புது வேலையா? ஆமா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். என் வாழ்க்கையோட திசையே மாத்த போகுது தெரியுமா? பை. ஏய் அர்ஜுன்,
எவ்வளவு ஆசையா இவனுக்காக டிஃபன் பண்ண, சாப்பிடாமலே போயிட்டானே. எங்க அப்படி போயிட போறான்? திரும்ப இங்க தானே வருவான். என்ன பார்த்து தானே ஆகணும், என்ன கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். என்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ண அவன் வாழ்நாள் முழுக்க தேடினாலும் அவனுக்கு கிடைக்காது. அண்ணா இங்கதான் இருக்காளா அவ? வாங்க முதல்ல அவளை போய் இழுத்துக்கிட்டு வரலாம். இல்லண்ணா அவங்க இங்க இல்ல. என்னடா சொல்ற? நீதாட்டா போன் பண்ணி அவ இங்க இருக்கான்னு சொன்ன? ஆமாண்ணா ஃபோன் பண்ணோம். ஆனா அந்த ஆள் எங்களுக்கு பொய்யான தகவலை சொல்லிட்டு 5000 ரூபாய் பிடிக்கிட்டு போயிட்டான்னா. எதுக்கு உதவாத பசங்க, உங்க ஊழல என்ன மழுங்கி போச்சா? எனக்கு போன் பண்ணி சொல்றதுக்கு முன்னாடி நல்லா விசாரிச்சு வைக்க மாட்டீங்க? ச்சே. சாரிண்ணா, அந்த ஆளோட பேச்சு கேட்டு தப்பு பண்ணிட்டோம். உங்க பேச்சை கட்டி இவ்வளவு தூரம் வந்த பாருங்க. கூட பாபாவை வேற கூட்டிட்டு வந்துட்ட. அவ கிடைச்சிட்டான்னு எவ்வளவு சந்தோஷப்பட்டேன். ஆனா அண்ணா ஒண்ணு மட்டும் கேரண்டினா, இந்த இடத்த சுத்தி 2 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளதான் அவ இருக்கா. அதை எப்படிடா சொல்ற? இல்லைண்ணா, நாங்க சில பேரை விசாரிச்சு பார்த்தோம். புதுசா ஒரு பொண்ணு இந்த ஏரியால இருக்கிறதா சொன்னாங்க. ஆனா எந்த வீட்டுல இருக்கான்னு யாருக்கும் தெரியலண்ணா. நீங்க சொல்றது உண்மைதானே? ஆமாண்ணா. கிளம்பு. என் மூஞ்ச ஏன்டா பாக்குறீங்க? போங்க, போய் அவளை தேடுங்க. பாருங்க பாபா, அவ இங்கே இருந்துகிட்டு நம்ம கையிலேயே மாட்ட மாட்டேங்கிறா. அவளை எப்படி கண்டுபிடிக்கிறது? அவளை இப்ப எப்படி தேடுறது? ருத்ரா, இதுக்காக பயப்படாத. பாம்புகளை பிடிக்கிறதுக்கு மனுஷங்களுக்கு வேணா கஷ்டமா இருக்கலாம், ஆனா இதுக்கு கஷ்டம் இருக்காது. அமிர்தா, இவாள அப்பா அம்மான்னு கூப்பிடுமா? இனிமே நான் இவங்கள அப்பா அம்மா தான் கூப்பிடணுமா? இப்ப நான் என்ன பண்றது? நான் மனுஷியே கிடையாது, நான் நாகராணி. இவங்க என்னடானா என்ன மனுஷியா பாக்குறாங்க. இவங்கள நான் எப்படி அப்பா அம்மான்னு கூப்பிடுறது? மனுஷங்களோட எனக்கு எந்த விதமான சம்மதமும் தேவையில்லை. பழி வாங்குறது மட்டும் தான் எனக்கு முக்கியம். அதுக்காக தான் நான் இந்த உலகத்துக்கே வந்திருக்கேன். கடவுளே, என்ன சோதனை இது? எதுக்காக என்ன தர்ம சங்கடத்துல மாட்டி விட்டுருக்கு? அமிர்தா, ஒரே ஒரு தடவை என்ன அம்மான்னு கூப்பிடுமா? யாராவது என்ன அப்படி கூப்பிட மாட்டாங்களான்னு எத்தனை வருஷமா நான் காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? ஒரே ஒரு தடவை நீ வாயார என்ன அம்மான்னு கூப்பிடுறதுனால பொண்ணா பிறந்த எனக்கு வாழ்க்கையில ஒரு அர்த்தம் உண்டாகுமா? ஒரே ஒரு தடவை என்ன அம்மான்னு கூப்பிடுமா அமிர்தா? அமிர்தா, சரோஜாவை ஒரே ஒரு தடவை அம்மான்னு கூப்பிடு. என்னையும் அப்பான்னு கூப்பிடு பார்க்கலாம். ஏமா இப்படி அமைதியாவே உட்கார்ந்துட்டு இருக்க? உன்னோட விருப்பத்தை கேட்டுதானே விக்ரமும் சரோஜாவும் உன்னை தத்தெடுக்க ஒத்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அம்மா அப்பான்னு கூப்பிடுறதுக்கு ஏன் இவ்வளவு யோசிக்கிற? ஆமாமா, உன் சம்மதத்தை கேட்டுதானமா எல்லா ஏற்பாடும் பண்ணாங்க. எங்க அன்னிக்கே உன்னை தத்தெடுக்கிறது பிடிக்கலன்னா கூட விக்ரம் சரோஜாவுக்காக அவங்க ஒத்துக்கிட்டாங்க.
அப்படி இருக்கும்போது உனக்கு இஷ்டமே இல்லாத மாதிரி மூஞ்சிய தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்க. தேவ், நீயே தேவையில்லாம பேசிட்டு இருக்க. தத்தெடுத்ததுக்கு அப்புறம் யாரும் விருப்பம் இல்லைன்னு சொல்ல முடியாதுப்பா. இஷ்டமோ இஷ்டம் இல்லையோ, சரோஜாவும் விக்ரமும் அவளை தான் பொண்ணுன்னு ஏத்துக்கிட்டாங்க. என்ன இருந்தாலும் இவங்க 2 பேரும் இவளோட அப்பா அம்மா தானே இப்ப. பாத்தீங்களா இவளோட திமிர? அத்தே, இது அகங்காரம் இல்ல. அமிர்தா கெட்டவளும் இல்ல. யாரையும் எந்த உறவுலையும் நம்ம வற்புறுத்தி கட்டி போட முடியாது. எந்த உறவா இருந்தாலும் அது மனப்பூர்வமா வந்தாதான் அது நிரந்தரமா இருக்க முடியும். அம்மா, சரோஜா சொல்றது கரெக்ட் தானே? அமிர்தா ஏதோ ஒரு விஷயத்த மனசுல போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கா. அவ எங்களை அப்பா அம்மான்னு கூப்பிடலன்றதுக்காக எங்க மேல பாசம் இல்லைன்னு ஆயிடுமா என்ன? அமிர்தா இந்த வீட்டு பொண்ணு, எங்களுடைய செல்ல பொண்ணு. நாங்க 2 பேரும் ஒரு அப்பா அம்மாவா அவ மேல பாசத்தை காட்டுவோம். இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா இவ எங்களை அப்பா அம்மாவா ஏத்துப்பான்னு நம்பிக்கை இருக்கு. அது வரைக்கும் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். கடவுளே, இன்னைக்கு ஒரு புது வேலைக்கு நான் கிளம்பியிருக்கேன். அந்த வேலை நான் நினைச்ச மாதிரி நடக்கணும்னு நீ எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தே ஆகணும். அமிர்தாவை நான் மனசார காதலிக்கிறேன், அது உனக்கே தெரியும். உன்கிட்ட தான் நான் ஒவ்வொரு தடவையும் வந்து புலம்பிட்டு இருக்கேன். வாழ்க்கை பூரா அமிர்தாவோட சேர்ந்து வாழணுங்கிறது என்னோட ஆசை. அதனால அவங்க அப்பா கிட்ட வேலைக்கு சேர்ந்து அமிர்தாவுக்கு ஒரு நிழல் மாதிரி இருந்து அவளை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் அவ கூடவே இருக்கணும். அதான் என் ஆசை. இந்த ஜென்மத்துல எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது அமிர்தா கூட தானே நான் எப்பவோ முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு நீ ஆசீர்வாதம் பண்ணுவல்ல? இவங்க 2 பேரும் இந்த போட்டோல ரொம்ப அழகா இருக்காங்களே, ரொம்ப அந்யோன்யமாவும் இருக்காங்க. மயூரி வீட்ல இருந்தா வீடு மொத்தம் கலகலான்னு இருக்கும். அவ பேச்சு பச்சை குழந்தை மாதிரி இருக்கும். ஜெய் மகாகாளி, ஜெய் மகாகாளி. ஏ நாகராணி, என்னோட ஞான திருஷ்டியில சிக்காம எங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்க? நீ பாதாளத்துக்கு அடியில போய் ஒளிஞ்சுகிட்டு இருந்தாலும் நான் வாசிக்க போற இந்த மகுடி சத்தத்துக்கு நீ வெளியில வந்தே ஆகணும். வர வைக்கிறேன். இதுக்கப்புறம் எந்த சக்தி உன்னை காப்பாத்துதுன்னு நானும் பார்க்கிறேன். இந்த தடவை உனக்கு வெற்றியா இல்ல எங்களுக்கான நானும் பார்க்கிறேன். ஜெய் மகாகாளி.
அமிர்தா, இந்தாம்மா ஸ்வீட் சாப்பிடு. அமிர்தா, உனக்கு என்ன ஆச்சுமா? உனக்கு இந்த ஸ்வீட் பிடிக்கலையா என்ன? அப்படிலாம் எதுவும் இல்லை. என்னடா கண்ணா, டயர்டா இருக்கா? உடம்புக்கு ஒன்றும் பண்ணலையே. இந்த பாரு, பொதுவாக ஹோமத்தில் உட்காந்து எழுந்தாலே ரொம்ப டயர்டாக தான் இருக்கும். சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தேன்னா எல்லாம் சரியா போயிடும். அது எனக்கு எதுவும் இல்லை. நான் இதோ வந்துடுறேன். இன்னைக்கு நான் போற காரியம் நல்லபடியா நடந்தா அமிர்தா கூட ஒரு நாள் இல்லை, தினமும் அவங்க கூடயே இருக்கலாம். அமிர்தாவை பார்த்துக்கிட்டே நான் அப்படியே மெய்மறந்து போயிருக்கலாம். எங்க அமிர்தா, உங்க அப்பா கிட்ட நீங்க எப்படியாவது பேசி எனக்கு வேலை வாங்கி கொடுக்கணும். நீங்க செய்வீங்க தான் நம்பி வரேன். ப்ளீஸ் அமிர்தா. ருத்ரா, அங்க பாரு. ஜெய் மகாகாளி. வந்துட்டியா நாகராணி? வா, என்கிட்டதான் என் மகுடி சத்தம் உன்னை எப்படி எங்க கிட்ட இழுத்துக்கிட்டு வந்துடுச்சு பாத்தியா? உன் கண்ணு முன்னால நிக்கிற உன்னோட எதிரியப்பா. இத்தனை நாளா எங்க கண்ணுக்கு அகப்படாம என்னோட ஞான திருஷ்டிக்கும் புலப்படாம எங்கேயோ ஒளிஞ்சுகிட்டு இருந்தல. இனி உன்னோட திட்டம் பலிக்காத நாகராணி.
முயற்சி பண்ணிப்பார். ஹேய் நாகராணி, என்ன கொல்றதுக்காக நாகலோகத்துல இருந்து வந்திருக்கியா? என்ன சாகடிக்கிறது அவ்வளவு சுலபம் நினைச்சிட்டியா? முடிஞ்சா என்ன சாகடி பார்க்கலாம். சாக போறது நான் இல்ல, நீதான். என்ன கொலை பண்றதுக்கு நீ எங்கிருந்து வந்திருக்கியோ அங்கேயே உன் புணம் திரும்ப போற மாதிரி பண்றான் பாரு. உன்னால என்ன தொட முடிஞ்சாதான நீ வந்து என்ன சாகடிக்கிறதுக்கு. ஜெய் மகாகாளி. ஏய் நாகராணி, இனி நீ என் கைப்பாவ. என்னோட அனுமதி இல்லாம உன்னால அசைய கூட முடியாது. உன்னுடைய அழிவு என்கிட்டதான்.